ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். கவுன்சிலிங்க்கான ஷெடியூல் வந்து எப்படி இருக்கும், என்றைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை காலேஜஸ் எத்தனை கோர்சஸ் செலக்ட் பண்ணலாம், யார் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும், யார் வந்து ப்ரைவேட் காலேஜை வந்து செலக்ட் பண்ணணும், ஸோ யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், யார் அட்டன் பண்ண முடியாது, ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்க்கான மாடல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்போ பேமெண்ட் பண்ணணும், அண்ட் என்றைக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ என்றைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், என்றைக்கு நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணணும், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பிடிஎஃபாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். அண்ட் எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும், அதாவது எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் இயரோட கவுன்சிலிங் ஷெடியூல் தான். இந்த மாதிரி தான் இந்த இயர் இருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பொறுத்தல ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்போவுமே ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ லாகின் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாமே நியூவாக க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அண்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கான ரேட் வந்து 16/11/24. ஸோ இந்த மாதிரி இந்த இயரும் கொடுப்பாங்க. டில் 18/11/24 வரை கொடுத்துருக்காங்க. ஒரு 2 days அட்லீஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் மட்டும்தான் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ப்ராப்பராக பண்ணால் தான் நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாகிங் பண்ண முடியும். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னு பார்க்கும்போது, அதாவது நீங்கள் வந்து காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய மார்க் வந்து அதிகமாக இருக்கும்போது, ஸோ கவுன்சிலிங்கில் உங்கள் மார்க்குக்கு என்னென்ன காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா லிஸ்ட்டுமே காட்டும். அந்த எல்லா காலேஜுமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு 10-20 தான் செலக்ட் பண்ணணும், எந்த வித கம்பல்சரி இல்லை. நீங்கள் எத்தனை காலேஜஸ் எத்தனை கோர்சஸ்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான காலேஜஸ் கோர்சஸ் நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அட் லாஸ்ட் வந்து லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து என்றைக்கு பண்ணணும், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பண்ணணும், இது எல்லாமே வந்து கிளியராக இந்த வீடியோவில் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரிசல்ட் பொறுத்தல ஸோ இங்கே வந்து 21 கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் என்றைக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம், என்றைக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், ஸோ உங்கள் காலேஜுக்கு வந்து என்றைக்கு வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், ஸோ இது எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் மெயின் ரோல் பொறுத்தல கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த வீடியோ பொறுத்தளவு இது வந்து லாஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங். ஸோ அதனால் வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் 200லேருந்து கட் ஆஃப் ரேஞ்ச் 71.50 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஸோ இந்த மந்த், அதாவது நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம்னு சொல்லி கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் கட் ஆஃப் ரேஞ்ச் 200 to 160 வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தல 160, 170, 180, 190. ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து அட்டன் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து கொடுத்துருக்க கட் ஆஃப் வரைக்கும் கரெக்டாக அட்டன் பண்ணலாம். சில பேர் வந்து 150 அட்டன் பண்ணலாமா, 140 அட்டன் பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாங்க. பட் வந்து அதில் 160 கொடுத்துருந்தா 200 to 160ல் எந்த நம்பர்லாம் இருக்கோ அவங்க எல்லோரும் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியாதான்னு கேட்டால் நீங்களும் அட்டன் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டு நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் வந்து கவர்மெண்ட்டும் செலக்ட் பண்ணலாம் அண்ட் வந்து ப்ரைவேட்டும் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் தான் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரைவேட் எந்த காலேஜும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ப்ரைவேட் தான் வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணி செகண்ட் ரவுண்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த ப்ரைவேட்டை வந்து தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து சீட் கிடைக்க சான்ஸ் அதிகம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தான் எனக்கு கவுன்சிலிங்கில் வந்து கவர்மெண்ட் வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் தேர்ட் ரவுண்டை பொறுத்தளவு ஒன்லி வந்து ப்ரைவேட் காலேஜஸ் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அண்ட் ப்ரைவேட் பொறுத்தவரை ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டெய்லி நம்மளோட அப்டேஷன் வந்து பார்க்க முடியும். அண்ட் இதுலேயும் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க, செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு காலேஜஸ் கோர்சஸ் வந்து பிடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கான காலேஜஸ் வந்து ரீசேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்கில் ஸோ உங்கள் காலேஜஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டான ஆப்ஷன் எல்லாம் இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க அண்ட் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எதெல்லாம் பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் தேவை, இது எல்லாமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.